இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் நாட்டில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த 26 பேர் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மத்திய பாஜக அரசு தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கை என சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தம், பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளை திரும்ப அனுப்பியது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து வந்தது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவியது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய இராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த ஆபரேஷனில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத இடங்களை இந்திய இராணுவம் குறிவைத்து தாக்கியிருக்கிறது. இந்த தாக்குதலை குறித்து பாதுகாப்புத்துறையினர் சார்பாக கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோம்கா சிங் என 2 பெண் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தனர். இதன் பின்னர் யார் இவர்கள் என சமூக வலைதளங்களில் வேகமாக தேடி வருகிறார்கள். அவர்களை பற்றித்தான் இன்று பார்க்க போகிறோம். கர்னல் சோஃபியா குரேஷி குஜராத்தை சேர்ந்தவர். இராணுவ குடும்பத்தைச் சேர்ந்த இவர் பன்னாட்டு இராணுவ பயிற்சியில் இந்திய இராணுவ படைக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் அதிகாரி என்ற பெருமையை பெற்றவர். 2016ஆம் ஆண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய வெளிநாட்டு இராணுவ பயிற்சியான எக்ஸசைஸ் ஃபோர்ஸ் 18 இந்திய அணியை அவர் வழிநடத்தி இருக்கிறார். தாக்குதலை விவரித்த கர்னல் சோஃபியா குரேஷி, இராணுவ கட்டுப்பாட்டு கோட்டில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோட்லியில் அமைந்துள்ள குல்பூர் பயங்கரவாத முகாம் மீது இந்திய ஆயுதப்படைகள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியது. இந்த முகாமில்தான் ஏப்ரல் 20, 2023 அன்று பூஞ்சியில் நடந்த தாக்குதல், ஜூன் 9, 2024 அன்று யாத்ரீகள் சென்ற பேருந்து மீதான தாக்குதல் ஆகிய தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்ட தீவிரவாதிகளுக்கு லஷ்கர் இ தொய்பாவில் பயிற்சி அளிக்கப்பட்டது என்றார். விங் கமாண்டர் வியோம்கா சிங்கை பொறுத்தவரை அவர் பொறியியல் படித்திருக்கிறார். இந்திய விமானப்படையில் ஹெலிகாப்டர் விமானியாக நியமிக்கப்பட்டவர். டிசம்பர் 18, 2019 அன்று பறக்கும் பிரிவில் நிரந்தர ஆணையை பெற்றிருக்கிறார். இதுவரைக்கும் அவர் 2500க்கும் மேற்பட்ட மணி நேர விமான பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். பல மீட்பு பணிகளில் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். தாக்குதலை விவரித்த விங் கமாண்டர் வியோமிகா சிங், கொடூரமான பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நீதி வழங்குவதாக இந்திய ஆயுதப்படைகளால் ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் பரவியிருந்த 9 பயங்கரவாத முகாம்களை நம் இராணுவம் வெற்றிகரமாக குறிவைத்து அளித்தது. பொதுமக்களுக்கும் உள்கட்டமைப்புகளுக்கும் சேதம் ஏற்படுவதையும் தவிர்க்க தீவிரவாத குழுக்களின் இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. பாகிஸ்தானின் எந்த ஒரு எதிர்வினையும் சமாளிக்க இந்தியா தயாராக உள்ளது என்றார். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி நாட்டுக்கு அறிவித்தது பெண்கள் என்பது பெருமையாக இருக்கிறது. இந்தியாவில் ஆண்களை விட பெண்கள் எல்லா துறைகளிலும் முன்னணியில் இருக்கிறார்கள்.